லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இங்கு ஆளுங்கட்சி மீதான பல ஊழல் புகார் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரசுக்கு வியூகம் வகுக்கும் ஐபாக் நிறுவன அலுவலகம் மற்றும் அதன் நிறுவனர் பிரதீப் ஜெயின் வீடுகளில் ஜனவரி 8 அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது ஐபாக் அலுவலகத்துக்குள் அதிரடியாக நுழைந்த முதல்வர் மம்தா அமலாக்கத்துறை கைப்பற்றிய மொபைல் போன்கள், லேப்டாப்கள் உட்பட முக்கிய ஆவணங்களை வலுக்கட்டாயமாக பறித்து சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் NV அஞ்சாரியா அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு. மேற்கு வங்கத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனைகளில் முதல்வர் மம்தா குறுக்கிட்டது ஆரோக்கியமான சூழல் அல்ல. இதுபோன்ற நிகழ்வுகளில் மத்திய புலனாய்வு அமைப்புகள் எந்த நிவாரணமும் இன்றி விடப்படக்கூடாது. இதுபோல் இன்னொரு மாநில முதல்வர் செய்யக்கூடாது. மத்திய அரசு அமைப்பின் பணியில் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அசாதாரண சூழல். இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.